இப்போ ரீசெண்டாக சூர்யா சாரும் கார்த்தி சுப்ராஜும் ரெட்ரோ படம் சம்பந்தமான முக்கியமான ஒரு அப்டேட்டை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டில் அப்படி என்ன இருக்குது இதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ வீடியோவை பாதியிலே ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்ல வரதை முழுசாக கவனமாக கேளுங்க. சூர்யா, கார்த்தி சுப்புராஜ் இந்த 2 பேரோட கூட்டணியில் சூர்யா இவங்களோட 44வது திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தோட டீசர் சமீபத்தில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த டீசர் பார்த்துட்டு நான் உங்ககிட்ட நிறையா பேசலான்னு இருந்தேன். பட் என்னால் அந்த சமயத்தில் பேசவே முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீசர் பார்க்குறப்ப எனக்கு உண்மையிலே என்ன தோணுச்சுன்னா, என்ன சூர்யா சார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். அது ஸ்லாங்கெலாம் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த படம் சூர்யாவுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துரும் போலக்கு. படத்தோட டீசரும் பார்த்த வரைக்கும் போர் அடிக்கலை. மியூசிக்கும் நல்லா இருக்குது. கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷனில் பிரித்து மேய்ஞ்சிருவாப்பில். அதே மாதிரி திரைக்கதையிலையும் சொதப்பல் இருக்காது போலக்கு. ஸோ பூஜா ஆக்தே இந்த டீசரில் பேசவே இல்லை, ஆனால் கண்களால் பேசியிருக்காங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்காங்க பூஜா ஆக்தே இந்த படத்தில். பர்டிகுலராக கார்த்திக் சுப்புராஜ் இவங்களோட டைரக்ஷனில் ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்தில் ஹீரோயினோட கேரக்டர் செம்ம போல்டாக இருக்கும். அதே சமயம் ஹீரோயினுக்கு சும்மா வந்துட்டு போகிற மாதிரி இவர் கேரக்டர் கொடுக்கவே மாட்டார். அந்த மாதிரி மனசில் நிற்கிற மாதிரி பூஜா ஆக்தேக்கு கார்த்தி சுப்புராஜ் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காருன்னு இந்த டீசரை பார்க்குறப்ப எனக்கு தோணுன ஒரு விஷயம். ஆக்சுவலாக இந்த படத்தில் டீசர் பார்த்த உடனே இந்த மாதிரி ரெட்ரோ ஸ்டைலில் சூர்யா இவங்களுக்கு 44வது படம் வரப்போகுது. கிட்டத்தட்ட இந்த படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும்? ஐ திங்க் மெட்ரோ இல்லை ரோமியோ இல்லை சம்திங் எப்படி சொல்லணும்னா ஈவில் இல்லை ஈகிள் இல்லைன்னா த ஒன், இந்த மாதிரி ஒரு டைட்டில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணேன். ஏன்னா கார்த்தி சுப்புராஜ் டைரக்ஷனில் ஒரு படம் வருதுன்னா கண்டிப்பாக அந்த படத்தோட டைட்டில்லாம் பார்த்திங்கன்னா நாம் யோசிச்சது கூட கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு டைட்டில் தான் இவர் தேர்ந்தெடுத்து அவரோட படத்துக்கு வைப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்தோட டைட்டிலும் செம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வச்சுருக்காரு. ஆஃப்டருக்கு படத்தோட அந்த மூடுக்கு தகுந்த மாதிரியே படத்தோட டைட்டிலை தேர்ந்தெடுத்து அதை அறிவிச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்சது தான் ரெட்ரோ படத்தோட டைட்டிலு. ஸோ ஆனால் நான் பெருசாக எதிர்பார்த்தது த ஒன்று தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த ஒன்று சூர்யா சாரோட படத்துக்கு பர்டிகுலராக இந்த படத்துக்கு பொருத்தமாக இருக்கும்னு நான் பெருசாக எதிர்பார்த்த ஒன்று, யோசித்த ஒன்று. பட் ஆனால் ரெட்ரோ நல்லா இருக்குது, செம்ம கேட்சபிளாக இருக்குது, செம்ம ட்ரெண்டிங்கான ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. அதே சமயம் இந்த படத்தோட டைட்டில் வந்துருச்சு, டைட்டில் என்னான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ டீசரும் வந்துருச்சு. டீசரோட வரவேற்பு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, எல்லாத்துக்குமே இந்த டீசர் பிடிச்சிருக்கு. பட் ஆனால் படத்தோட ரிலீஸ் மே 1 இருக்குமா அப்படிங்கிறது நான் பெருசாக எதிர்பார்க்குற ஒன்றா இருந்துச்சு. அதே மாதிரி நான் ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டேன், இந்த படத்தோட ரிலீஸ் கண்டிப்பாக மே 1 இருக்கும், அப்படி இல்லைனா ஏப்ரல் மாதம் 10ஆம் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் அது மாதிரி தான் எதிரும் பார்த்தேன். ஆனால் ஏப்ரல் 10 கண்டிப்பாக இந்த படம் வர போகிறதில்ல அப்படிங்கிறது நான் பெருசாக நம்பின ஒரு விஷயம். அதனால் மே 1 இந்த படத்தோட ரிலீஸ் கண்டிப்பாக இருக்கும்னு நான் பெருசாக எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே இப்போ அறிவிப்பும் வந்திருக்கு. சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறாரு இந்த படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கும்னு. அதே மாதிரி கார்த்தி சுப்புராஜ் அவங்களும் செம்மையாக எதிர்பார்க்குறாங்க இந்த படம் மக்கள்கிட்ட கண்டிப்பாக வரவேற்பு கிடைக்கும்னு. ஆனால் நான் பெருசாக எப்படி எதிர்பார்க்குறேன்னா, இந்த படத்தோட கலெக்ஷன் கண்டிப்பாக 500 கோடியாச்சும் வரணுங்கிறது தான் நான் பெருசாக எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா சூர்யா சார் கெரியரில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி மன்னகவன படம் கங்குவா
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வேறு மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கங்குவா திரைப்படம் நான் இப்போவும் சொல்லுவேன், அந்த படத்தில் இடம் பிடிச்ச எல்லா விஷயமும் எனக்கு வந்து செம்மையாக பிடிச்சிருந்துச்சி. விஷுவலாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் நடிகர்களோட நடிப்பாக இருக்கட்டும், டைரக்டரோட உழைப்பாக இருக்கட்டும், ஒளிப்பதிவாளர் உழைப்பாக இருக்கட்டும். ஆனால் எனக்கு பிடிக்காத 2 விஷயம் இந்த கங்குவா படத்தில் கண்டிப்பாக இடம் பிடிச்சிச்சு. அதை நான் வந்து சுட்டி காட்டாமல் இருந்ததே இல்லை இந்த படத்தை பற்றி பேசுகிறப்பெல்லாம். ஸோ அதை தான் திரும்பவும் நான் சொல்கிறேன். இந்த கங்குவா திரைப்படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக பிடிக்காம போனது சவுண்டு அப்புறம் மியூசிக். இது 2ம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த 2 விஷயத்தை மட்டும் இந்த கங்குவா திரைப்படத்தில் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருக்கும். என்ன தப்பு நடந்துச்சு, எங்கே தப்பு நடந்துச்சு என்னன்னு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. எனிவே இந்த படமாச்சும் இந்த கங்குவா படத்தோட அந்த எதிர்மறையான விமர்சனத்தை மறக்கடிக்கணும் அப்படிங்கிறது நான் பெருசாக எதிர்பார்க்குற ஒன்றா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூர்யா சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த படத்தோட டீசர் செம்மையாக பிடிச்சிருக்கு, படத்தோட பஸ் லுக் செம்மையாக பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இப்போ ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ரிலீஸ் டேட் சம்பந்தமான போஸ்டர் டிசைன் கூட சூர்யா சார் ரசிகர்களுக்கு செம்மையாக பிடிச்சிருக்கு. ஆஃப்கோர்ஸ் சினிமா ரசிகர்களுக்கும் இந்த படத்தோட டீசர் செம்மையாக பிடிச்சிருக்கு, படத்தோட பஸ் லுக்கும் செம்மையாக பிடிச்சிருக்கு, இப்போ ரிலீஸ் ஆன போஸ்டரும் செம்மையாக பிடிச்சிருக்கு. ஸோ ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து செம்மையான ஒரு விருந்தை கொடுக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ